வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். பைக் டாக்ஸி வெர்சஸ் ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக வளர்ந்துருக்கு. நிறைய இடங்கள்ல அடிதடி கைகலப்பு வரைக்கும் போயிட்டுருக்கு. பொதுமக்கள்கிட்ட இது குறித்து கேட்கும்போது சிலர் ஆட்டோ ஓட்டுநர்களை சப்போர்ட் பண்ணுறாங்க, சிலர் பைக் டாக்ஸி நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏதோ வெறுமனே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, அதில் பொதுமக்கள் கருத்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது அந்த ஓட்டுநர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது, இது ஒட்டுமொத்தமாக சமூகத்தினுடைய பிரச்சனையும். அப்படி தான் இதை பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு தரப்பினர், ஒரு இளைஞர் கூட்டம் ஏதாவது ஒரு வேலையை செய்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக போராடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இருக்க வேலையும் காப்பாற்றிக்கணும், நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பினர் போராடுறாங்க. இந்த பிரச்சனையை நம்ம அப்படி தான் பார்க்கணும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் சொமேட்டோனுடைய மாநாட்டில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கார். சொமேட்டோவில் 77 லட்சம் இளைஞர்கள் வேலை பார்க்குறாங்க, அதாவது ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணுறாங்க. இது 2030 2.5 கோடியாக அதிகரிக்கும். இது ஒரு மகத்தான சாதனை. நம்ம ஏதாவது பண்ணி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும் அப்படின்றத நோக்கமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதமாக அந்த சொமேட்டோ மாநாட்டில் நிதின் கட்கரி அவர்கள் பேசியிருக்காராம். இதில் பெருமையாக பேசுவதற்கோ இதை சாதனை என்று சொல்வதற்கோ என்ன இருக்குது அப்படின்றது புரியல. நீங்கள் இளைஞர்களுக்கு 2030 2 கோடி பேத்துக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுறது தான் மிகப்பெரிய வேலை, அந்த வேலையை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் சாதனைன்னு நீங்கள் நம்புவீங்கன்னா எதற்கு இவ்வளோ பெரிய கல்வி கட்டமைப்பு நம்மளுக்கு? எதற்கு இவ்வளோ பள்ளிகள், இவ்வளோ கல்லூரிகள், எதுக்கு இவ்வளோ தூரத்தை இளைஞர்கள் பணத்தை செலவு பண்ணி அந்த பட்டப்படிப்புகளை படிக்கணும்? ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு 10வது இருந்தால் போதும்ல. 10வது படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பைக் லைசன்ஸ் வாங்குறதுக்கு தகுதியானவர். ஒரு பேசிக்காக இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும். என்ன அட்ரஸ்ஸு, என்ன ஃபுட்டு அப்படின்றத படித்து நீங்கள் அங்கே போய் டெலிவரி பண்ண போகிறீங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய கல்வி கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தி வச்சுருப்போம்? அதே மாதிரி தான் இந்த ரேபிட்டோவில் வண்டி ஓட்டுற விலையும், இதெல்லாம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, இது மூலமாக புது வேலைவாய்ப்புகள் உருவாக்குது அப்படின்னு இந்த அரசாங்கங்கள் பேசுது, அதை பெருமையாக பேசுது, இல்லை இதை அனுமதிக்குது அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை ஏமாற்றக்கூடிய வேலை. இந்த அரசாங்கம் இந்த இளைஞர்களுக்கு சரியான வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் அப்படின்ற கடமையிலிருந்து தவறிட்டு அதை மடைமாற்றுவதற்காக இந்த மாதிரியான ஒன்றுக்கும் உதவாத வேலைவாய்ப்புகளை இந்த இளைஞர்கள் தலையில் கட்டிட்டு ஏதோ ஒரு வேலை, அவன் வைத்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாதான்ப்பா அவன் வேலையில் இருக்குன்ற ஒரு நினப்பிலேயே அவன் வாழ்ந்துட்டு செத்து போயிடுவான். இல்லை, இந்த வேலையும் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பான், வேலை விடுன்னு போராட்டம்லாம் பண்ணுவான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? ஏதோ ஒரு வேலையில் அவன் இருந்துட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறது, அப்புறம் அந்த ரேபிட்டோ, இதெல்லாம் ஏதோ இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மாதிரி நம்ம தலையில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே போல தான் தமிழ்நாட்டில் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்தாரு. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் 70% வேலைவாய்ப்பை தமிழர்களுக்கு வழங்குவோம், அது சம்பந்தமான அரசாணையை பிறப்பிப்போம் அப்படின்ட்டாங்க. இவங்க தான் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே அதவே கொஞ்சம் மாற்றி பேசினாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு தனியார் துறையில் 70% வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவோம் அப்படின்னாங்க. இது குறித்து அப்போவே நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. என்னையா தமிழர்களுக்குன்னு சொன்னேன், இப்போ தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்குன்னு சொல்கிற, சரி ஏதோ ஒன்று இந்த அரசாணையை வச்சு பிறப்பிங்க, அது மூலமாக ஒரு கொஞ்சம் தமிழ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தா வருஷம் நாளாகி போச்சு. இன்னமும் அது சம்பந்தமான எந்த விதமான அரசாணையும் வெளிவரல. எந்த விதத்திலும் தனியார் துறையில் தமிழ் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை இந்த திமுக அரசு உறுதி செய்யவே இல்லை. அதனால தான் இங்கு பைக் டாக்ஸி வெர்சஸ் ஆட்டோ ஓட்டுநர்கள் அப்படின்ற அந்த பிரச்சனை பெருசாக வளர்ந்து அடிதடி கைகலப்பெல்லாம் போயிட்டு இருந்தாலும் கூட இந்த திமுக அரசு கள்ள மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து இனிமேல் பைக் டாக்ஸிலாம் ஓட்டக்கூடாதுப்பா, அது சரி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆனால் இவ்வளோ நாட்கள் அந்த பைக் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருந்தக்கூடிய இளைஞர்கள், அதாவது இந்த பகுமானத்துக்கு 150 cc வண்டியை வச்சுக்கிட்டு பைக் டாக்ஸி ஓட்டுறாங்கல்ல, அவங்கள சொல்லலை, உண்மையிலே வாழ்வாதாரத்துக்காக ஏதாச்சும் பண்ணி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக பேசுகிறேன். அந்த இளைஞர்கள்லாம் ரோட்டில் இறங்கி, சரிங்க நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, நாங்கள்லாம் ஆளுக்கு ஒரு டிகிரி வச்சுருக்கோம், எனவே எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் கொடுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது, நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்துருவீங்களே 70% தனியார் துறையில் எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம்னு, அந்த வேலையை வச்சு எங்களுக்கு வாங்கி கொடுங்க, எங்கள் குடும்பத்தை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம்னு சொல்லி களத்தில் இறங்கி போராடினாங்கன்னா இந்த திமுக அரசு என்ன பண்ணும்? சரிப்பா நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டிக்கிங்க, இதுவும் ஒரு புது வேலை வாய்ப்பு தானே, இருந்துட்டு போகுது, இதுவும் தனியார் வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு கடத்தி உள்ளான்னு பார்த்தாங்கன்னா இந்த பக்கம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அப்போ இவ்வளோ நாட்கள் முறைப்படி லைசன்ஸ் வாங்கி வண்டிக்கு எஃப்சி பண்ணி டீம் போர்டு வாங்கி அதுக்கு டேக்ஸ் கட்டி இவ்வளோ வேலை பார்த்து ஆட்டோ ஓட்டி பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தால் நாங்கள்லாம் எங்கே போகிறது? எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதில்ல, எங்கள் குடும்பம் நாளைக்கு நடுத்தருவில் வரும்ல. இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சால் நாங்களும் எதுக்கு இவ்வளோ பாதுகாப்பான ஒரு வாகனத்தை வாங்கி ஓட்டணும், நாங்களும் பைக்கை வாங்கி ஓட்டிகிட்டு இருந்துருப்போம்ல. அப்போ இவ்வளோ நாள் நான் எங்களை முட்டாளாக்கி இருக்குல்ல இந்த அரசு, எங்களுடைய வாக்கை வாங்கி ஏமாத்திருச்சுல இந்த அரசு அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டால்
இந்த திமுக அரசு என்ன பண்ணும்? எனவே இந்த ரெண்டு தரப்புக்கும் நம்ம எந்த வார்த்தையும் கொடுத்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக கள்ள மௌனம் காத்து கொண்டு இருக்குது இந்த திமுக அரசு. இதில் விழிப்புணர்வு பெற வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த நம்ம தமிழ் சமூகம் தான். ஏன்னா ஒரு அரசாங்கத்தை நாம் ஏன் நிறுவுகிறோம் அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, இந்த 4ம் தான் மனிதனுடைய அடிப்படை தேவை. அது 2008க்கு அப்புறம் கல்வியும் அடிப்படை உரிமையில் சேர்த்துட்டாங்க. இது 4ஐயும் உறுதி செய்வதற்கு தான் நம்ம ஒரு அரசாங்கத்தையே உருவாக்குறோம். ஆனால் அந்த அரசாங்கம் இந்த 4ஐயும் மக்களுக்கு உறுதி செய்யாமல் ஏதோ வெற்று அறிவிப்புகளையும் வெற்று திட்டங்களையும் இங்கே போட்டுட்டு அதெல்லாம் வாழ்நாள் சாதனை மாதிரி இவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த எதற்கு எடுத்தாலும் அந்த கலைஞர் திட்டம், இந்த கலைஞர் திட்டம், அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு கலைஞர் நூலகம் ஊருக்கு திறந்துக்கிட்டு இருக்காங்க. நீ படித்தவனுக்கு வேலையே கொடுக்க முடியலையே, அப்புறம் எதுக்கு அந்த நூலகம், அந்த கல்லூரிகள் எதுக்கு? இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாருமே மாவட்டத்துக்கு ஒரு காலேஜ் வச்சுருக்காங்க. அங்கே தான் நம்ம பிள்ளைகள்லாம் போய் படிக்கிறாங்க. உங்கள் காலேஜில் தானங்க படிக்கிறாங்க. நீங்கள் தானங்க எம்எல்ஏ, எம்பி ஆகி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறீங்க. உங்கள் காலேஜில் படித்து உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து எங்கள் இளைஞர்களுக்கு நீங்கள் அரசாங்கம் அமைச்சோன்னே ஏதாச்சும் ஒரு சின்ன வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. அதைத்தானே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லோருக்குமே தனியார் தான் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா அரசாங்கம் இதுக்கு ஏற்கனவே அரசு சரியான ஊதியத்தை கொடுக்க முடியல. அரசு பணியாளர்களுக்கு பகுதி நேர பணியாளர்களாக இருக்கவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுக்க முடியல. புதுசாக எடுக்கிறவங்களையும் அவுட் சோர்சிங்கில் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அரசாங்கமே இங்கே ஒரு தனியார் துறை போல் அவுட் சோர்சிங்கில் ஆள் எடுத்து நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ இது அரசா இல்லை தருசா? இதான் புரியவில்லை. எனவே இந்த கேள்விகளை தொடர்ந்து இந்த அரசாங்கத்தை நோக்கி, அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதை நோக்கி மக்கள் கேள்வி எழுப்பிட்டே இருக்கும். நாங்கள் வரி கட்டுறோம், நாங்கள் தான் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ நீங்கள் மக்களுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யாமல் எதுக்கு வெற்று விளம்பர அரசியலை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த தனியார் வேலை வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பைக் ஓட்டுறது, ஃபுட் டெலிவரி, இதுவும் ஒரு நிரந்தரமான வேலை என்று இளைஞர்கள்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இதுவும் தனியார் வேலை தானே, இது ரொம்ப நாளைக்கு பண்ணிடலாம் அப்படிலாம் நினைக்க முடியாது. இன்று இந்த பைக் டாக்ஸி அப்படின்றது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி கொண்டு நம்ம இளைஞர்களுடைய உழைப்பை சுரண்ட வேண்டும் என்பதற்காக ஒரு தனியார் நிறுவனம் பண்ணக்கூடிய வேலை தான். நாளைக்கே சட்டத்தில் திருத்தங்கள் வந்துச்சுன்னா அந்த பைக் டாக்ஸி இருக்க இடம் தெரியாமல் போயிடும். எனவே இதெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பாக நம்ம இளைஞர்கள் ஒருபோதும் கருதக்கூடாது. எனவே நான் இளைஞர்கள்ட்ட கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம், நீங்கள் தெளிவாக இருக்கணும். குறிப்பாக அரசியல் தெளிவு பெற வேண்டும். இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா காலம் போன கடைசியில் வேலை இல்லையே, வருமானம் இல்லையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நீங்கள் கல்வி கற்கும் காலங்களில் இருந்து குறைஞ்சபட்சம் அரசியலை கவனிக்க பழகுங்க. உங்கள் தொகுதியினுடைய எம்எல்ஏ யார், உங்கள் ஊராட்சி தலைவர் யார், உங்கள் வார்டு மெம்பர் யார் அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயங்களை கற்றுக்குங்க. என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வருது அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் பொழுதுபோக்குக்காக எவ்வளவோ நேரங்களை செலவிடுறீங்க, அதே போல் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அரசியலை அறிந்து கொள்வதற்கும் சில நேரங்களை செலவிடுங்க. சரியான பிரதிநிதிகளை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் சரியான பிரதிநிதிக்கு வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்பையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்கும். கவர்ச்சிகரமாக பேசக்கூடியவங்க, பிரபலமான ஆட்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி நீங்கள் போய் அவங்களுக்கு வாக்கு செலுத்திங்க அப்படின்னா அவன் ஒரு மொட்டுக்கட்டத்தனமான திட்டத்தை கொண்டு வரும். அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் வாழ்க்கையில் பயன் தராது. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஐயோ நம்ம சரியாக படிக்கலையோ, நம்ம சரியாக உழைக்கலையோ, அதனால தான் நம்ம இந்த நிலைமையில் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு குற்ற உணர்வுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வேலையை பார்த்து வாழ்க்கையை தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவீங்க. உண்மையை புரிஞ்சுங்க. இங்கு முட்டாளாக இருந்தாலும், முட்டாள் என்று சொல்லப்படுவனாக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும் அவனுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. எல்லோரும் இங்கு வரி கட்டுறோம், எல்லோரும் இங்கு வாக்கு செலுத்துறோம் அப்படின்ற போது அரசாங்கம் இங்க அனைத்து மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும். இங்கு ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய பிரச்சனைக்கு அவன் தான் பொறுப்பு அப்படின்னா அதுக்கு அரசாங்கமே தேவை கிடையாது. எனவே இங்கு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பின்படி அந்த அரசாங்கத்தை செயல்படுத்த வேண்டி, அதை வலியுறுத்த வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. எனவே உங்களுடைய கடமையிலேருந்து நீங்கள் தவறிட்டீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரத்துக்கு பாதுகாப்பே இருக்காது. எனவே இளைஞர்கள் அரசியல் அறிவு பெறுங்க, களத்தில் இறங்கி போராட பழகுங்க, கேள்வி கேளுங்க, தைரியமாக இருங்க. அப்போதுதான் உங்கள் தலையெழுத்தை உங்களால் மாற்ற முடியும். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.